ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி வீடியோ வந்துட்டு இதுக்கப்புறம் ப்ளே ஆகும். இதை பற்றி யார் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாவோட ஆட்சியில் என்ன நடந்துச்சு அதை பற்றி ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். 1968 ஜனவரி 3 வந்துட்டு 2ஆம் உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு. 2ஆம் உலக தமிழ் மாநாடு அது வந்து ஜனவரி 3, ஓகேவா. 1968 அண்ணா வந்துட்டு ஆட்சிக்கு வந்தது 1967. அது ஜனவரி 3னா எப்படி நம்ம வச்சுக்கோன்னா 2ஆம் உலக தமிழ் மாநாடா, மாதம் வந்துட்டு 1ன்னு வரணும், மாநாடு 2ன்னு வரணும், டேட்டு 3ன்னு வரணும். ஓகே, 1, 2, 3. அப்புறம் வந்துட்டு சுயமரியாதை திருமணம்ன்றது வந்து 2 பேர்த்துக்கு நடக்கும். ஸோ அவரோட எல்லாமே ஜனவரியில் தான் வரும், ஓகேவா. அதனால் ஜனவரின்றது கரெக்டாக நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 1968 சுயமரியாதை திருமணம் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஜனவரி 20. 2 பேர்த்துக்கு தான் திருமணம் நடக்கும், ஆனால் 20 நம்ம வச்சுக்கோங்க. 20 ஜனவரி 20. அடுத்து வந்துட்டு ஜனவரி 23 இருமொழி கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. அது மும்மொழி கொள்கையை எடுத்துகிட்டு இருமொழி கொள்கை எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் 2, 3 ரெண்டு மொழி கொள்கை கொண்டுட்டு வராங்க. எதுக்கு பதிலாக 3 மொழி கொள்கைக்கு பதிலாக, அதனால 2, 3 ஜனவரி 23. அடுத்து 1969 ஜனவரி 14 வந்துட்டு தமிழ்நாடு உருவாகும், ஓகேவா. ஜனவரி 14 நம்ம பொங்கல் அன்னைக்கு நாம் வச்சுக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்ற பேர் கொண்டுட்டு வராங்க. இதுதான் வந்துட்டு எல்லாமே 1968. இது மட்டும் 1969. ஏன்னா வந்துட்டு உடனே ஆட்சி வந்த உடனே வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு மாற்றிட முடியாது. அதெல்லாம் 69 முடிய போகிறப்ப தான் தமிழ்நாடுன்னு மாற்றுறாரு, அவ்வளோதான், ஓகேவா. இயர்லாம் மற்றதெல்லாம் 68 தான், எல்லாத்துக்கும் ஒரே இயர் தான் நம்ம வச்சுக்கோங்க. அப்புறம் திராவிட இயக்கத்தோட தோற்றம். சென்னை மாகாணத்தில் பிராமண அல்லாதோட தமிழ் அடையாளம், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஓகேவா. அதுவும் உருவாக்குறது தான் திராவிட இயக்கம். இப்போ வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம், அது இப்போ திமுக எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். 1944 ஆகஸ்ட் 17 சேலம் மாநாட்டில் தந்தை பெரியாரால் நீதி கட்சி திராவிடர் கழகம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்கோம். இது வந்துட்டு யார் பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னா அண்ணா தான் பரிந்துரைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1949 வந்துட்டு பெரியார் வந்துட்டு கல்யாணம் பண்ணோன்னே இவங்க பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி பெரியாரோட பிறந்தநாள்லேயே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்குவாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்ப்போம். 1967 வந்துட்டு பெரியார் அண்ணா ஜெயிப்பாங்க. அப்போ வந்துட்டு 138 பேர், சரியா. அப்போ டீமாக வா அப்படின்னு சொல்லி அண்ணா எல்லாத்தையும் கூப்பிட்டப்ப எல்லாம் டீமாக வராங்க. அதனால் ஜெயிச்சிட்டாரு அவர். அதனால் டீமாக வந்தோடனே ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயே நின்றுருப்பார், அப்போலாம் தனியாக போயிருப்பாங்க, அப்போ எல்லாம் தோந்துட்டாங்க. டீமாக வந்தோடனே ஜெயிச்சிட்டாரு, ஓகேவா. சீமான் கூட சொல்லுவாங்க, எல்லா கட்சியுமே வந்துட்டு தனியாக நின்று வந்துட்டு போட்டி போட்டிருக்காங்க, ஆனால் இந்த டிஎம்கே மட்டும்தான் வந்துட்டு ஒரு வாட்டி கூட தனியாகவே எலெக்ஷனில் நின்னதில்லை, யார் கூட கூட்டணியில் தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நான் வச்சுக்கோங்க, டீமாவா அப்படின்னு சொல்லுங்கள், ஓகேவா. இந்த எப்படி இந்த நம்பருக்கு டீமாவா நான் லெட்டராக சொல்கிறேன் அப்படின்ற ஷார்ட்கட்டும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க, ஓகேவா. நம்பர் ஷார்ட்கட்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து 25 எம்பியும் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அதே வருஷத்தில் நடந்த எம்பி எலெக்ஷனில். அடுத்து வந்துட்டு அண்ணாவோட கொள்கை, இதிலலாம் உங்களுக்கு 1967 வந்துட்டு திமுக தேர்தல் அரசியலில் நுழைய தீர்மானிக்கிறாங்க. 67 தான் வந்துட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுறாங்க. 67 பிப்ரவரி 6, ஓகேவா. அப்போ தான் வந்துட்டு அக்கட்சியோட பொதுச் செயலாளராக அண்ணா தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வராரு, ஓகேவா. பொதுச் செயலாளர் தான் அண்ணா, தலைவர் கிடையாது, ஓகேவா. சிஎம் ஆகிறாங்க. தலைவர் யார் அப்படின்னா பெரியார். 1957 வந்துட்டு உருவாக்கிடுறாங்க. அது அண்ணாதுரை வந்துட்டு அண்ணாதுரைக்கு வந்துட்டு நிறைய லைக், அண்ணாதுரையை பற்றி பேசினாலும் நிறைய லைக் கொள்ளும். ஏன்னா அண்ணா வந்துட்டு நல்லா பேச்சாற்றல் கொண்டவங்க, அதனால் எல்லாருமே லைக் பண்ணி கேட்குறாங்க. அதனால் 57.
அப்போ அதனால் நம்ம எல்லோரும் லைக் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அரசியல் நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தவங்களோட சாதனைகள்னு பார்த்தீங்கன்னா தெரியும், படியரசு திட்டம் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர். ஆனால் வீட்டு வசதி, குடிசை மாட்டு வாரியம் கொண்டு வந்திருக்காங்க. 1969 ஜனவரி 14 சென்னை மாநிலம் தமிழ்நாடு மாறி இருக்கு சொன்னேன். ஜனவரி 23 3 மொழின்றது 2 ஆயிடுச்சு. அதாவது இருமொழி கொள்கை. ஓகே. ஜனவரி 3ன்றது 2ஆம் உலக தமிழ் மாநாடு. சரி, 2ஆம் உலக தமிழ் மாநாடு 3ஆம் தேதி நடந்திருக்கு. அடுத்த முதல் மாநாட்டு கோலாலம்பூர் மலேசியா 1966 நடந்திருக்கும். அப்புறம் 75 மைல் தொலைவுக்கெலாம் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு தேசியமயமாக்கிடுவாங்க. நேஷ்னலைஸ்ட் ஆன அந்த ரூட்டில் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகி எல்லோரும் கில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால் 75னா கில் அப்படின்னா 7.5 நம்ம வச்சுக்கோங்க. நேஷ்னலைஸ் பண்ணிட்டாலே அங்கே 7.5 இருக்கும். அது பார்த்து போகணும். எல்லாமே நம்ம பார்த்தது தான். அந்த 69 வந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன் வந்துட்டு 7 நாள் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் February 3 அவங்க இறந்து போயிருப்பாங்க. அண்ணா February 10 இந்த மாதிரி இவங்க அடுத்து கருணாநிதி வந்துட்டு முதல்வராக இருப்பாங்க. அந்த 7 நாள் மட்டும் நாவலர் நெடுஞ்செழியன் வந்துட்டு தற்காலிக முதல்வராக இருந்திருக்காங்க. 1971 ஜனவரி 31 ஆட்சி கலைக்கப்படுற வரைக்கும் கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஓகே, தேங்க்யூ.